Hello friends, welcome to Sudha's Kitchen Recipes. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் finger chips செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம மீடியம் சைஸ்ல 4 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இதோட பட்டைய சீவிட்டு நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி நல்லா சுத்தமா கழுவிட்டு எடுத்துக்கிட்டோங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம 4 ஸ்பூன் ரவா சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கணுங்க. இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்த பிறகு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து நல்லா கலந்துக்கணுங்க. பாருங்க இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு வாழைக்காயை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுமே திருப்பி விட்டுக்கலாங்க. 3-4 முறை இது போல் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பானதோ எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கணுங்க. ரவாலாம் சேர்த்ததுனால இது ரொம்பவே மொறுமொறுன்னு ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்க நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டில் நம்ம போடும் பொழுதே பாருங்கள் எவ்வளவு கிறிஸ்பாக வந்திருக்குன்னு தெரியும். இப்போ மீதம் இருக்கிறதையுமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்டான வாழைக்காய் ஃபிங்கர் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.